ஓம் தாரமர் கொன்றையும் செண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே உலகேழும் பெற்ற சீரபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. ஸ்ரீ அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியில பாடல் 84. உடையாளை ஒல்கு செம்பட்டுடையாளை ஒளிர்மதி சடையாளை வஞ்சகர் நெஞ்சடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மானிடையாளை இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே. இந்த உலகத்துல மனித பிறவி அப்படின்னு கிடைக்கிறது மிக 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 அபூர்வம். ஆதிசங்கராச்சாரியார் சொல்ற விவேக சூடாமணியில 100 கோடி ஜென்மா புண்ணியம் இருந்தாதான் நமக்கு இந்த புண்ணியத்தை ரொம்ப சேர்த்து வச்சிருந்தோம்னா பகவானே பார்த்து அப்பா தாங்களை நீ இந்த பூமிக்கு போயிட்டு இந்த புண்ணியத்தை எல்லாம் நன்னா கழிச்சிட்டு வந்து உன்னுடைய பாவ புண்ணியங்கள் அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ் பண்ணு. அது எப்படி க்ளோஸ் பண்றது? பண்ண புதுசாவும் சேர்த்துட்டு இருக்கோமே, அதுக்கு என்ன பண்ணணும்னா நிறைய கர்மயோகம் பண்ணு, மனசை பக்குவப்படுத்து, அப்புறம் நல்ல குரு கிட்ட போய் சரணாகதி பண்ணி நல்ல சாஸ்திர நூல்களை கற்று ஞானத்தை பெற்று மோட்சத்தை உணர். அதுக்கப்புறம் இந்த பிறவியே உனக்கு இருக்காது, நீ வந்து முக்தி அடையலாம், முக்தியை உணரலாம். அங்கேயே அப்போதே நீ வாழ்ந்துட்டு இருக்கும் போதே முக்தி அடையலாம். அப்புறம் உன்னுடைய காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ இனி பிறவி எடுக்க வேண்டிய அவசியமே இருக்காது அப்படின்னு சொல்றார். அப்படின்னு சொல்லிதான் நம்மள எல்லாரையும் இங்க அமுச்சு வச்சிருக்காரு. ஆனா என்ன, நமக்கு இங்க வந்து பிறந்தோன இந்த பிறந்ததற்கான பர்பஸ் என்னங்கிறது நமக்கு மறந்து போயிடுறது. ரொம்ப ரொம்ப ரேர் இந்த மனுஷத்துவத்துல நம்மளுக்கு முமுட்சுத்துவத்தை உணர்வது, மோட்சம் அடைய வேண்டிய இச்சை நமக்கு வருவது. பாக்கி எல்லாத்துக்கும் ஆசை வரும், நிறைய டிராவல் பண்ணணும்னு ஆசை வரும், யாத்திரை போகணும்னு ஆசை வரும், நிறைய கதா காலக்ஷேபங்கள் கிடைக்கணும், அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல நிறைய ஆசைகள் வரும். ஆனா முக்தி அடையணும், அதற்காக நாம ஞானத்தை பெறணும் அப்படிங்கிற ஆசை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் வருது. பகவானை பிடிச்சிக்கணும் எதுக்குன்னா, நான் சௌக்கியமா இருக்கிறதுக்காக, என்னுடைய குழந்தைகள் சௌக்கியமா இருக்கிறதுக்காக, என்னுடைய குடும்பம் சௌக்கியமா இருக்கிறதுக்காக, அப்படியே எல்லாரும் சொசைட்டியும் சௌக்கியமா இருந்தாதான் நாங்களும் சௌக்கியமா இருக்க முடியும். அதனால எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறதுக்காக அப்படிங்கிறது ஒரு லெவல். நான் மோட்சத்தை உணர வேண்டும் அப்படிங்கிற லெவல் வந்து இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ். அந்த முமுட்சுத்துவம் வேணும் அப்படிங்கிற ஒரு மோட்சம் வேணுங்கிற இச்சை வந்து எல்லோருக்கும் வராது, அதுவும் மிக அரிது. அப்புறம் மகாபுருஷ சம்ஸ்ரய, நம்ம சத்சங்கம் கிடைக்குங்கிறதுங்கிறது அதுவும் இன்னும் அதிக துர்லபம். கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். குரு சங்கம் சாஸ்திர சங்கம் கிடைக்கிறது அப்படிங்கிறது மிகவும் துர்லபம். ஆனா நம்ம இதற்காக முயற்சி பண்ணணும், இதற்காக நிறைய பிரார்த்தனை பண்ணணும். அம்பாளுடைய திருவடிகளை புடிச்சுக்கிறதுனா என்ன அர்த்தம்? அம்மா தயவு செய்து எனக்கு குரு அனுகிரகம் பண்ணு, எனக்கு சாஸ்திர அனுகிரகம் பண்ணு, எனக்கு படிக்கிறதுல போக்கஸை கொடு, நான் நிறைய நல்ல காரியங்கள் செய்யணும், நிறைய படிக்கணும், நிறைய ஷேர் பண்ணணும், நிறைய கர்மயோகம் பண்ணணும், நிறைய சர்வீஸ் பண்ணணும், நல்ல பீப்புளோட எனக்கு நல்ல இணக்கமான ஒரு நல்ல சத்சங்கத்தை கொடு, நல்லவர்களின் கூட்டுறவை கொடு, நல்லார் இணக்கத்தை கொடு அப்படின்னு நம்ம நிறைய பிரார்த்தனை பண்ணணும். இப்போ நம்ம ஒரு எல்ஐசில ஒரு பிரீமியம் கட்டுறோம் அப்படின்னு சொன்னா, ஏதோ ஒரு இன்சூரன்ஸ்ல பிரீமியம் கட்டுறோம் அப்படின்னு சொன்னா, அந்த அமௌண்ட் வந்து நம்ம போனதுக்கு அப்புறமா தான் நம்மளுடைய ஃபேமிலிக்கு கொடுப்பாங்கன்னு வச்சுப்போம். நிறைய இப்ப வேற வேற மாதிரியான டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் வந்துடுது. பட் முன்னாடி எல்லாம் இந்த லைஃப் இன்சூரன்ஸ்னா ஒரு விஷயம் தான், அது கட்டினா நம்ம போனதுக்கு அப்புறமா அந்த ஃபேமிலிக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு பிரீமியம் கட்டுவோம். ஆனா அவ்வளவு கான்பிடன்ஸ் நம்ம போனதுக்கு அப்புறமாவும் இந்த பைசா கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கு வந்துடும். மனிதர்கள் மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை நமக்கு, யாரும் இதை எடுத்துன்னு போக மாட்டாங்க. நிர்வாகத்தின் மேல அவ்வளவு ஒரு, நிறுவனம் அப்படின்னா அது மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி நம்ம பசங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நம்மளுக்கு ஒரு பெரிய பாரம் தீர்ந்தது. ஏதோ அவங்க ஒண்ணு தலையில உட்கார்ந்துட்டு இருக்க போறது இல்லை. பட் என்னமோ பெருசா கல்யாணம் பண்ணி யாரோடிக்கிட்டயோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டோம், பாத்துக்க வேண்டிய பொறுப்பு இனிமே நமக்கு இல்ல, ஒய்ஃபை வந்து அவங்க பொண்ணு பார்த்துட்டுருவா, அவளுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வைக்கிறோம். மனிதர்கள் மேல இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறோமே, பகவான் இது அத்தனையும் படைச்சு காத்து அத்தனையும் பண்ணிட்டு இருக்கார். வந்து ஒரு லீஃப் உதிர்றதும், ஒரு புது லீஃப் ஒரு நாளைக்கு தோன்றதும், ஒரு புது குழந்தை பிறக்கிறதும், ஒருத்தவங்க முதுமையான வயசுல ஒருத்தவங்க தவறி போகிறதும், எத்தனையோ ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதும், சுனாமி நடக்கிறதும், எர்த்குவேக் நடக்கிறதும், எல்லாம் ஒரு ஆர்டர்ல போயிட்டு இருக்கிறதும், சீசனல் சேஞ்சஸ் ஆகிறதும் எல்லாமே பகவானுடைய ஆர்டர் இல்லையா? எல்லாமே அவர் பார்த்து பார்த்து பண்ணலையா?
எத்தனை பேருக்கு எல்லாம் கல்யாணம் ஆகுறது, நிம்மதியா வாழறோம், எத்தனை விஷயங்கள் நம்ம சுத்தி நன்னா இருக்கு, நம்ம பார்த்து அப்ரிஷியேட் பண்றது இல்ல. பட் தினம் நம்ம நல்லா சாப்பிடுறோம், நல்ல ஒரு வீட்டுல இருக்கோம், எத்தனையோ சௌகரியங்கள் இருக்கு இப்ப. இதெல்லாம் இருந்து ஆனாலும் நம்மளுடைய மனசு எதுல போயிட்டு இருக்கு, வெறும் புலன் நுகர்ச்சியிலேயே நம்ம வெளிப்பக்கமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை போய் என்ஜாய் பண்ணுவோமா, புதுசா படத்துக்கு போவோமா, பீச்சுக்கு போவோமா. வீக்கெண்ட்ஸ்ல போனா பீச்ல தண்ணி துளிகளை விட அதிகமான கிரௌட் இருக்கு, நீர்த்துளிகளை விட அதிகமான கிரௌட். இந்த பீச் என்ன பண்ணும், சமுத்திரம் என்ன பண்ணும், அவ்வளோ பேரு அவ்வளோ குப்பை யோசிக்காம போட்டுட்டு வந்துட்டே இருக்கும். முதல்ல ஞானத்துக்கு போறதுக்கு முன்னாடி அறம் சார்ந்த வாழ்க்கை முறை அப்படின்னு இருக்கு. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நம்மளால எந்த தொந்தரவும் இந்த பூமி மாதாக்கு வரக்கூடாது. நமக்கும் சமுதாயத்திற்கும் எது பயன்படுமோ அந்த மாதிரியான காரியங்கள்ல மட்டும்தான் நம்ம ஈடுபடணும். நம்மளால எந்த தொந்தரவும் யாருக்கும் வரக்கூடாது. அறம் சார்ந்த வாழ்க்கை முறை, டிராபிக் ரூல்ஸை சரியா ஃபாலோ பண்ணணும். ஒரு இடத்துல குப்பை போடக்கூடாதுன்னா போடக்கூடாது, அதனுடைய குப்பை தொட்டிகள்ல போடணும். படிக்கணும், நேரத்தை ஒழுங்கா செலவிடணும், மற்றவர்களுக்கு உதவணும், அன்னதானம் பண்ணணும், ஏதாவது குழந்தைக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், நம்மாலான உதவிகளை மற்றவர்களுக்கு செய்யணும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும். அப்படி வாழ்ந்தோம்னா தான் இந்த ஞானம் நமக்கு உரைக்கும். இல்லாட்டா பிரயோஜனம் இருக்காது. உபனிஷத் மந்திரத்தை எல்லாம் தலைகீழா சொல்லலாம், பகவத்கீதையை தலைகீழா சொல்லலாம், ஆனா மனசுல ஒன்னும் நமக்கு அது எந்த விதமான ஒரு எஃபெக்டையும் உண்டு பண்ணாது. நல்லவர்கள் கிட்டதான் அந்த ஞானம் பலிக்கும். முதல்ல நல்லவர்களா வாழணும், அதுக்கப்புறம் தான் நம்ம ஞானத்தை சம்பாதிக்க முடியும். ஞானத்தை சம்பாதிச்சு செல்ஃபிஷா எனக்கு எத்தனை லைக் வந்தது யூடியூப்லன்னு பார்த்துட்டு இருந்தோம்னா அதனால ஒரு பிரயோஜனமும் நமக்கு இருக்காது. சோ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அம்மா நீ எனக்கு ஆல்ரெடி நீ எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணிட்ட, எனக்கு இனிமே பிறவா நிலை தான், எனக்கு இனிமே பிறப்பே கிடையாது. உலகத்துல எத்தனையோ கஷ்டங்கள் அனுபவிக்கிறோம் இல்லையா, கஷ்டம் எல்லாம் ஏற்படுறதுக்கு காரணம் என்ன, அதே பிறவிதான். இந்த பிறப்பு இறப்பு தொடர நம்ம வந்து பிறந்தால் நம்ம செத்துதான் போயாகணும். ஒரு நாளைக்கு இறப்புங்கிறது நிச்சயம். தோன்றின அத்தனையும் மறைந்தே தீரும், அது விதி இல்லையா. இப்ப தோன்றாத ஒரு நிலை, பிறவா நிலையை நாம அடையறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் பகவானும் விரும்புறார். நம்ம வந்து இந்த குழந்தைக்கு நம்ம நல்லபடியா நம்ம எல்லாம் வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கோம், இது படிக்கணுமே ஒழுங்கா, இது முக்தி நிலையை உணரணுமே அப்படின்னு தான் அவர் ஆசைப்படுறார். சோ இங்க கான்பிடென்டா சொல்றார், யாரெல்லாம் அம்பாள் கிட்ட சரண் புகுந்தாங்களோ, யார் அவளை வந்து தியானம் பண்ணி அவளை வந்து சரணாகதி பண்ணி இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இனி பிறவா பெருநிலை அவர்கள் எய்த பெறுவர் அப்படின்ற கான்பிடன்ஸ்ல இந்த பாட்டை பாடுறார் அபிராமி பட்டர். இந்த இறந்த பின்னர் இந்திர பதவியே வந்தாலும் மகான்கள்லாம் வேண்டாம்னு தான் சொல்றாங்க. இந்திர பதவி கிடைக்கிறதுக்கே 100 யாகங்கள் பண்ணிருக்கணுமா, எத்தனையோ புண்ணியங்கள் பண்ணியிருந்தாதான் இந்திர பதவி கிடைக்கும். போன பாட்டுல கூட பார்த்தோம் நம்ம. என்ன சொல்றாரு வந்து, இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அப்படின்னு பாடிட்டார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். சுந்தரமூர்த்தி நாயனாரும் என்ன சொல்றார், மற்று பற்றென கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தே பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன் அப்படின்னு பாடுறார். வேற எந்த பற்றும் இல்லாம உன்னுடைய பாதங்களை மட்டுமே நான் பாவித்தேன், அதை மட்டுமே நான் தியானம் பண்ணேன், இனி பிறவா நிலை வந்து எய்தினேன், பிறவாத தன்மை வந்து எய்தினேன், நான் மோட்சத்தை உணர்ந்துட்டேன் அப்படின்னு பாடுறார் சுந்தரமூர்த்தி நாயனார். இங்க வந்து எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு பார்ப்போம். அபிராமி பட்டர் ஆரம்பத்திலேயே உடையாளை அப்படிங்கிறார். உடையாளைன்னா என்ன, நம்ம ஜென்ரலா சன்னியாசிகளை சொல்லும் பொழுது சுவாமி விவேகானந்தர், சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. சுவாமி அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்னன்னா, தன்னுடைய உடல் மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர், தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது தான் சுவாமின்னு பேரு. அதாவது ஓனர், அவர் தான் ஓனர், வேற யாரும் ஓனர் கிடையாது. நமக்கெல்லாம் ஜாங்கிரி ஓனரா இருக்கும், ரசகுல்லா ஓனரா இருக்கும், நம்மளுடைய நாக்குக்கு ஓனர் ஜாங்கிரியா இருக்கும். அப்படி இல்லை, அவங்க எல்லாம் தங்களுடைய உடல் மனது இந்திரியங்கள் எல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவர்கள். இந்த என்டையர் உயிர்கள் உலகங்கள் இது அத்தனை செட்டப்பும் யாருடைய சொந்தம், யாரு அதற்கு ஓனர் அப்படின்னு கேட்டா பகவான் தான் ஓனர். அதனால அவருக்கும் சுவாமி அப்படின்னு பேரு. சுவாமியோட தமிழ் டிரான்ஸ்லேஷன் தான் உடையாள், உடையான். நம்ம எல்லாம் ஒரு 3 பெட்ரூம் வீடு வாங்கிட்டோம்னா பயங்கர ப்ரௌடா நினைச்சுக்கிறோம். ஆஹா பாத்தியா
சென்னையில நான் வந்து இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கிட்டேன் அப்படின்ட்டு நம்ம அதுக்கு பயங்கரமா உரிமை கொண்டாடுறோம். நம்மளோட வீடுங்கிறோம், 4 பேரை கூப்பிடுறோம். சொசைட்டில நிறைய பேருக்கு டிஸ்டர்பன்ஸ் கூட கிரியேட் பண்ணுவோம். நைட்டுனா எங்க வீடு, நாங்க என்ன வேணா டிஸ்டர்பன்ஸ் பண்ணுவோம் அப்படிம்போம். ஆனா நம்மளே நம்மளுடையவங்க கிடையாது. நம்மளே யாருடைய சொத்து? அம்பாளுடைய சொத்து நாம். அப்போ நம்ம வாங்கின வீடும் அவளோட சொத்து தான். நம்ம வீடு யாருடைய சொத்து? அம்பாளுடைய சொத்து, அம்பாளுடைய கிரகம். அப்படிங்கிற ஆட்டிடியூடோட மட்டும்தான் நாம வாழணும். சொந்த வீடோ வாடகை வீடோ என்னவோ, பட் நம்மளுடைய வீடு யாருக்கு சொந்தம்? நாம யாருக்கு சொந்தம்? அம்பாளுடைய சொந்தம். இது அத்தனை சூரியன், சந்திரன், அத்தனை சமாச்சாரமும், எத்தனையோ நட்சத்திரங்கள், மரங்கள், செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள், உயிர்கள், அத்தனை சமாச்சாரமும் யாருடையது? அம்பாளினுடையது. அதனால அனைத்தையும் தன்னுடைய உடைமை பொருளாக கொண்ட உடையாளை அப்படின்னு சொல்றார். உடையாளை. அடுத்தது ஒல்கு செம்பட்டு உடையாளை. ஒல்கு அப்படின்னா ஒளிர்கின்ற, ரொம்ப ஷைனாயின்னு இருக்கு, நிறைய அசைஞ்சுன்னு இருக்கு. அப்படியே அம்பாளுடைய அப்படியே காத்து பட்டு அம்பாளுடைய பட்டு வந்து அப்படியே ஆடுறது, அந்த அசையும் பொழுது ரொம்ப ஒளிர்றது தெரியறது. செம்பட்டு உடையாளை. அம்பாளே சிவந்த நிறம் தானே, அம்பாள் சம்பந்தமான எல்லாமே சிவந்த நிறமாக தானே நம்ம சொல்றோம். சர்வாருணா அப்படின்னு இல்லையா, அவளுடைய ஒளியும் செந்நிறமானது அப்படின்னு சொல்றோம். அம்பாள் என்ன போட்டுன்னு இருக்கா? செம்பட்டு, செம்மையான பட்டு, சிவந்த நிறமுள்ள பட்டு வஸ்திரம் அணிஞ்சுட்டு இருக்கா. அது வந்து ரொம்ப ஒளிர்றது, அசையறதுனால அது ஒளிர் விடுறது இன்னும் அதிகமா தெரியுது. நம்ம தியானம் பண்ணும்போது எல்லாம் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நமக்கு. எல்லாம் அம்பாளுடைய வஸ்திரத்தை பத்தி யோசிக்கும் போது அது அப்படியே ஒளிர்றத நம்ம கண் முன்னாடி பார்க்கலாம். அப்புறம் ஒளிர் மதி செஞ்சடையாளை. சிவபெருமானுடைய கணங்களுக்கெல்லாம் அவள் தலைவி. அதாவது இந்த பூத கணங்களுக்கெல்லாம் தலைவி யாரு? தலைவன் சிவபெருமான், தலைவி அம்பாள் இல்லையா? அப்ப அந்த பூத கணங்களுக்கெல்லாம் அவள் வந்து தலைவியாக இருக்கும் பொழுது அவளுடைய தலை வந்து செம்மையா இருக்கான். அந்த செம்மையான சடை உடையவளாக அவள் இருக்கிறாள். செஞ்சடையாளை. ரெட் கலர்ல இருக்கு அம்பாளுடைய ஹேர். அதற்கு மேல ஒளிர்கின்ற மதி. தலையில அம்பாள் என்ன தரிச்சுட்டு இருக்கா? சந்திரன் தரிச்சுட்டு இருக்கா. சாரு சந்திர கலாதரா. அழகிய நிலாவ சந்திரனை தலையில தரிச்சுட்டு இருக்கா அம்பாள். அதே மாதிரி இங்க வந்து ஒளிர்மதி செஞ்சடையாளை. அடுத்தது என்ன சொல்றார்? வஞ்சகர் நெஞ்சடையாளை. வஞ்சகர்களுடைய மனசுக்குள்ளார அம்பாள் இருக்கவே மாட்டாவா, அவளுக்கு அனுகிரகமே பண்ண மாட்டான். அதனால நம்மளுக்கு சொல்லப்படுற விஷயம் என்ன? நம்ம வந்து வஞ்சகர்களாக இருக்கக்கூடாது, வஞ்சக எண்ணம் இல்லாம இருக்கணும், எல்லார்கிட்டையும் அன்போட இருக்கணும், எல்லாருக்குள்ளாரையும் இறைவனை பார்க்கணும். இது எனக்கு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸை விட்டுடணும், ராகத்வேஷத்தை விட்டுடணும், இவா எனக்கு வேண்டப்பட்டவா இவா வேண்டாதவாங்கிற எண்ணத்தை விட்டுடணும். அப்புறம் யாரை பார்த்தும் பொறாமப்படக்கூடாது. எல்லாரும் நம்ம அளவான ஆனதுக்கு அப்புறம் யாரை பார்த்து நம்ம பொறாமப்பட முடியும்? யாரை பத்தி நம்ம புரணி பேசுவோம்? நம்ம குழந்தைய பத்தியே நம்ம புரணி பேசுவோமா? பேச மாட்டோம் இல்லையா? நம்ம குழந்தை ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா அதை பத்தி 4 விஷயத்தை யார்கிட்டயாவது சொல்லிட்டு இருப்போமா? வருத்தத்துல சில விஷயங்கள் சொல்றது உண்டு, பட் ஆனா அதுக்கு தவறு நடக்கணும், அது வாழ்க்கையில அழிஞ்சு போகணும்னு நம்ம நினைப்போமா? அந்த மாதிரிதான் எல்லார்கிட்டையும் ஒரு மாத்ருபாவத்தோட இருக்கணும், பொறாமப்படக்கூடாது, தேவையில்லாம கடுஞ்சொல் பேசக்கூடாது. சொல், மனம், காயம், உடம்பு, அதாவது சரீரம், உடல், மனம், வாக்கு 3ம் நேர்கோட்டுல இருக்கணும். நம்ம சொல்றதுதான், நம்ம மனசுல நினைக்கிறதுதான் சொல்லணும், சொல்றதுதான் செயல்லையும் வெளிப்படுத்தணும். ஆர்ஜவம்னு பேர் அதுக்கு. அதை ஃபாலோ பண்ணணும். வாழ்க்கையில எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும், அழுக்காது இருக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது, கடுஞ்சொல் சொல்லக்கூடாது, புரணி பேசக்கூடாது. இப்படியெல்லாம் இருந்தோன்னு சொன்னா அம்பாள் நம்ம மனசுல இருப்பா. அதுக்கு நம்ம நெகட்டிவா பாத்துக்கலாம். நெகட்டிவா சொல்லியிருக்கு, வஞ்சகர் நெஞ்சு அடையாளை. அப்ப வஞ்சகர் இல்லாதவர்களின் நெஞ்சில் அவள் கண்டிப்பாக தங்குவாள் இல்லையா? அப்படி நம்ம வாழணும் அப்படின்னு பொருள். தயங்கு நுண்ணூல் இடையாளை. அம்பாளுடைய இடுப்பு எப்படி இருக்கான்? இடை நூல் போல இடுப்பு. நூலுன்னாலே அது வந்து சின்னதுதான், அதுலயும் நுண்மையான நூலுங்கிறார். சட்டிலா இருக்கும் அந்த நூல், இன்னும் சட்டில், நூலை விட சட்டிலா இருக்கு. தயங்கு அப்படின்னா தயங்கி தயங்கி அசையறதான். அப்படி தயங்கு நுண்ணூல் இடையாளை, அப்படிப்பட்ட இடையை உடையவளை. எங்கள் பெம்மான் இடையாளை. பெம்மான் அப்படின்னு சொன்னா சிவபெருமான். எங்கள் பெம்மான் அப்படிங்கிறார். யாரெல்லாம் அம்பாளை உபாசனை பண்றாங்களோ யாருமே வந்து
சிவபெருமான தனியா யாரோ துவேஷமா அப்படின்லாம் பார்க்க மாட்டாங்க. சிவபெருமானும் சக்தியும் சிவபெருமானும் ஒன்றே அப்படிங்கிற மனசுல அவங்களுக்கு நல்ல பக்தி இருக்கும். அதனால எங்கள் பெம்மான் எங்களுடைய சிவபெருமானின் இடையாளை, இடப்பக்கம் இருப்பவளை, வாமபாகத்தில் வீற்றிருப்பவளை. இதுக்கப்புறம் என்ன சொல்றா இவள்லாம் சொல்லி, இவன் என்ன பண்ணினா, இங்கு என்னை இனி படையாளை, இனிமே எனக்கு பிறவி இல்லாம பண்ணிட்டா. நான் எப்போ அவளையே நினைச்சிட்டு இருந்தேனா மனசுல, அகத்திலையும் புறத்திலையும் அவளை மட்டுமே பார்த்துட்டு இருந்தேனா, கோவில்லயே உட்கார்ந்துட்டு இருந்தேன், அவளையே தரிசனம் பண்ணேன், அவளுடைய பிரசாதத்தையே சாப்பிட்டேன், அதுக்காகவே உயிர் வாழ்ந்தேன், அவளை பார்க்கறதுக்காகவே அவளை சேவிக்கிறதுக்காகவே உயிர் வாழ்ந்தேன். அவளை வெளியில பார்த்தேன், ஆரத்தி பார்த்தேன், கண்ணை மூடி திரை போட்டிருக்க மத்த நேரம் உள்ளுக்குள்ளார அவளை பார்த்தேன், அகத்துல பார்த்தேன். அகத்துல என்ன ஏதோ நம்ம டேபிள் டெஸ்க பாக்குற மாதிரி இல்ல, இப்பேற்பட்ட அத்தனை சைத்தன்ய ஸ்வரூபமாக அனைத்து உயிர்களிலும் இருக்கக்கூடியவளாக, இந்த உலகத்தை படைத்து காத்து ஒடுக்குபவளாக, சர்வ வல்லமை பொருந்தியவளாக, ஒளிர்கின்ற திருமேனியை உடையவளாக மனசுக்குள்ளார அம்பாளை நான் தியானம் பண்றேன். அப்படி நான் இருக்கும் பொழுது அம்பாள் என்ன பண்ணிடுறா, எனக்கு முக்தி கொடுத்துடுறா, இனி எனக்கு பிறவியே கிடையாதுன்னு சொல்லிடுறா. இங்கு என்னை இனி படையாளை, இனி உனக்கு அம்மாவே கிடையாதுன்னு சொல்லிட்டா இல்லையா அதுக்கு முந்தின பாட்டிலேயே, நீ எனக்கு அம்மாவே கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால இங்கு என்னை இனி படையாளை, இருக்கிறது ஒரு அம்மா தான், அவ அபிராமவல்லி தாயார் மட்டும்தான். அப்புறம் என்ன சொல்றார், எனக்கு நான் இதை வாய்க்க பெற்றிருக்கேனா, உங்களுக்கும் இது பாசிபிள் தான், நீங்க என்னமோ எனக்கு மட்டும் உண்டுன்னு நினைச்சுக்காதீங்க, உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே. எனக்கு கொடுத்தா இல்லையா முக்தி, அதே மாதிரி உங்களுக்கும் மோட்சத்தை உணர வைப்பாள் அவள். உங்களையும் படையா வண்ணம் நீங்க பார்த்துக்கணும்னா எப்படி பார்த்துக்கணும், அறம் சார்ந்த வாழ்க்கை முறைய வாழணும், சமத்தா இருக்கணும், தேவையற்ற தீய எண்ணங்களையோ தீய செயல்களையோ செய்யாமல் இருக்கணும், வஞ்சகமில்லாத மனம் உடையவர்களாக இருக்கணும். அப்புறம் அது மட்டும் போராது, அம்பாளை நிறைய தியானம் பண்ணணும், பூஜை பண்ணணும், நிறைய உபாசனை பண்ணணும், நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும், எல்லாரையும் சமமா பார்க்கணும், வெளியில புறத்துல அவளை பார்த்து அகத்துல அவளை நிறுத்தி தியானம் பண்ணணும். பார்த்து இருமேங்கிறதுல அவ்வளவு ஒரு மீனிங் இருக்கு. உள்ளுக்குள்ளார அகத்துல பாக்குறோமா தியானத்துல, பார்த்தா எப்படி இருக்கும், மனசுல நேரம் காலம் போறதே தெரியக்கூடாது, யாரும் இல்லாம தனிமையில தியானம் பண்ணணும். யாராவது இருந்தா டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பா, ஏதாவது நடுவுல கேப்பா, காஃபி போட்டு தெரியான்பா, அந்த மாதிரிலாம் தொந்தரவு இல்லாத ஒரு இடத்துல 1 மணி நேரம் போய் உட்காந்துன்னு நேரம் போறதே தெரியக்கூடாது, டைமே பார்க்க கூடாது. வேணா ஏதாவது கிளாக் செட் பண்ணிக்கலாம், நம்ம அப்படி எழுந்து வரணும் 1 மணி நேரத்துல அப்படின்னா. மற்றபடி அங்க போய் உட்கார்ந்துட்டு மனசுல அம்பாளை தியானம், தலை முதல் மேல கிரீடத்திலேருந்து ஆரம்பிச்சு அம்பாளுடைய திருப்பாதங்கள் வரையில், அதே மாதிரி திருப்பாங்கதங்கள்லேருந்து மேல வரைக்கும் நன்னா ஒளிர்கின்ற திருமேனியை மனசுக்குள்ளார தியானம் பண்ணணும். தியானம் பண்ண என்ன ஆகும், மனசு அதுல ஒருமுகப்பட்டு அதுலயே லயிச்சு போனோன்னு உடம்பு இருக்கிறது தெரியாது, வேற சிந்தனைகள் இருக்காது, வெளியில மழை பெய்யறதா, குளிர் அடிக்கிறதா, வெயில் அடிக்கிறதா ஒண்ணும் தெரியாது, துவைச்ச துணி வெளில போட்டிருக்கோமே, இந்த தாட்ஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. மனசு லேசாகும், உடம்பு லேசாகும், உடம்பு இருக்கிறதே தெரியாது, கை கால் இருக்கிறதே தெரியாது, மூச்சு விடுறதே இன்ஃபேக்ட் தெரியாது, மனசு முழுக்க அதுலயே லயிச்சு போய் எவ்வளவு நாள் உட்கார்ந்துட்டு இருக்கோனே தெரியாது. அப்படி இருக்கணும், இருங்கள், அப்படி மனசுக்குள்ளார அவளை பார்த்து இருக்க பழகுங்கள் அப்படிங்கிறார். அப்படி நீங்க பண்ணீங்கன்னா உங்களையும் அவள் படைக்க மாட்டாள், உங்களுக்கு பிறவா பெருநிலையை அவள் அனுகிரகம் பண்ணுவாள் அப்படிங்கிறது அழகான பாட்டு. அத்தனை பேரையும் அத்தனை உயிர்களையும் உலகங்களையும் சொத்தாக உடையவளை, சொத்துங்கிற வார்த்தை கூட அதுல இருந்தா வந்தது, ஸ்வத்து ஆக்சுவலா அதுதான் ஸ்வத்வம், நான் என்னுடையதாக இருப்பதுதான் சொத்து. அதனால அம்பாளுடைய சொத்து நாம எல்லாரையும் உடையவளாக அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு கவலையெல்லாம் போயிட்டு இல்லையா. ஸோ வி டோன்ட் ஹாவ் எனி திங் டு வரி அபவுட், எல்லாம் அம்பாள். நம்மளுடைய துக்கம் என்ன பிரச்சனைகள் ஏதாவது வாழ்க்கையில சங்கடங்கள் இருந்தது அப்படின்னு சொன்னா அது அத்தனையும் யாருடையது, அம்பாள் பார்த்துப்பா. அங்க அப்பீல் போட்டாச்சா அவ்வளவுதான், அவளை சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, அவளுக்கு தெரியும், வேற எதுவும் நம்மள தொடாது. உடையாளை, நாம யாருடைய சொத்து, அம்பாளுடைய சொத்து. ஒல்கு செம்பட்டு உடையாளை, ஒளிர்கின்ற, நன்கு வீசுகின்ற, அசைகின்ற, அசையும் பொழுது ஒளிர் வீசுகின்ற செம்மையான பட்டு வஸ்திரம்,
அது தரிச்சுட்டு இருக்கா அம்பாள். ஒளிர்மதி செஞ்சடையாளை, ஒளிர்கின்ற மதியினை சந்திரனை தன்னுடைய செம்மையான சடையினில் தரிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் வஞ்சகர் நெஞ்சு அடையாளை, வஞ்சகர்களுடைய மனசுக்குள்ளார போகவே மாட்டா, அவங்க இருக்கிற பக்கமே அவள் அனுகிரகம் பண்ண மாட்டாள். தயங்கு நுண்ணுள் இடையாளை, ரொம்ப தயங்கி தயங்கி அசைகின்ற நுண்மையான நூல் போன்ற இடையினை உடையவளை. எங்களின் சிவபெருமானின் வாம பாகத்தில் வீற்றிருப்பவளை, எனக்கு முக்தி அளித்து விட்டவளை, உங்களுக்கு முக்தியை அருளப் போகின்றவளை நீங்கள் பார்த்து இருமே, தியானம் பண்ணி கொண்டு அமைதியாக ஆனந்தமாக இருங்கள் அப்படின்னு பாடுற அபிராமி பட்டர். இன்னும் ஒரு முறை பாராயணம் பண்ணலாம். உடையாளை ஒல்கு செம்பட்டுடையாளை ஒளிர்மதி செஞ்சடையாளை வஞ்சகர் நெஞ்சடையாளை தயங்கு நுண்ணூல் இடையாளை எங்கள் பெம்மானிடையாளை இங்கு என்னை இனி படையாளை உங்களையும் படையா வண்ணம் பார்த்திருமே. सर्वं श्री जगदम्बार्पणमस्तु।